ஐயோ போடுங்க போடுங்க. காமெடி பண்ண போதுங்க, எல்லாரும் கேளுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக்கா. சிரிச்சுட்டாங்க. நான் இப்ப அவங்களே உங்களுக்கு கொஸ்டின் சிரிச்சுட்டாங்க. கேட்க போறேன். இதுல காமெடியிலே ஒரு கொஸ்டின். ஐயோ கொஸ்டினுக்கு பிறந்தவளே. எங்க இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் எனக்கு பதில question கேட்டு கேட்டுது. சொல்லுங்கக்கா, பதில சொல்லுங்கக்கா. ரெண்டு பேரும் சரி பதில சொல்லுங்க முதல்ல. கேளுங்க. ஒருத்தரா சொல்லணும், அடிச்சுக்க கூடாது. திடீர்னு என்ன, ரெண்டு பேரும் கூட்டா சொல்லக்கூடாது, அடிச்சுக்க கூடாது. தனித்தனியா பதில் சொல்லணும். ரெண்டு பேரும் சிறப்பு பரிசுகள் உண்டு. ஐயோங்க கரெக்டான ஆன்சர் இது. எங்களுக்கு வேண்டாம். சரி இருங்க, தனித்தனியா பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகேங்க. என்னன்னா, லவ் பண்றவங்களுக்கு அழகு முக்கியமா, அறிவு முக்கியமா, இல்லன்னா குணம் முக்கியமா? எந்த மாதிரி கொஸ்டின்? குணம் தாங்க முக்கியம். எனக்கு இப்போதைக்கு இட்லி தான் முக்கியம். அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவங்க டேய் இப்பெல்லாம் எஸ்கேப் ஆக கூடாது. எல்லாரும் கேட்ட. சரி நீங்க சொல்லுங்கக்கா. நான் சொல்லிட்டேன், குணம்னு சொல்லிட்டேன். புரியல. கேரக்டர் குணம் தான், குணம். நல்ல மனம். குணம். ஓகே. நீரான் நீங்க? நீங்களே தான் நல்ல பதில் யோசிச்சு வச்சிருக்கீங்க, அதே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்களேன். உங்க பதில நான் சொல்ல வேண்டியது இருக்குங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். மூணுல என்னங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அக்கா கரெக்டா சொன்னாங்கல்ல குணம்ட்டு, அதுவே நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம் நீங்க. சொல்றேன். இவங்க மட்டும் நம்ம பாட்டு ஓடும்போது சாம்பார் ஊத்த ஓடுவாங்களாம், நம்ம மட்டும் இட்லி சாப்பிடும்போது இவங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்ல, வாயில ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு சொல்ல வேண்டியது தானே. முழுசாவா இட்லிய வாயில ஒதுக்கி இருக்க? முடியாது. என்ன முடியாதா? சரி, இன்னும் ரெண்டு இருக்குல்ல, அதுக்கான அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அழகு, அறிவு. ஏங்க எனக்கு அறிவே கிடையாது, அதனால அறிவை பத்தி பேச முடியாது. அப்படி கிடையாதுங்க, அது அப்படி சொல்லக்கூடாது செல்லும். என்ன திரும்ப சொல்லும், அறிவை சூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அறிவு இருந்தா ஏன் லவ் பண்ண போறாங்க? ஓ புரியுதா? செம்ம செம்ம. இந்த மாதிரி பழைய காமெடிலாம் கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. அறிவு இருக்கவங்க இந்த வீடியோவே பார்க்க மாட்டாங்க, கமெண்ட் போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா அதுக்கு நீதான் காரணம். எனக்கு அதுக்கு நீதான் தான் காரணம். நான் கத்துக்கிட்டேங்க, தேங்க்ஸ்ங்க. நீதான் காரணம். இருக்கட்டும். போட்டாங்கன்னா நீ ஒரு ஆன்சர் கூட பண்ணல, கம்முனு இட்லி திண்டு கம்முனு இரு. அதான் சொல்றேன்ல, உனக்கு போடுவாங்க பாரு, இந்த வீடியோ பார்த்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி உனக்கு எவ்வளவு போறாங்க, நல்ல நல்ல கண்டென்ட்டா கொடுங்க. நீங்க வீடியோ பண்ண வரேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிடக்காங்க அப்படிம்பாங்க. நாங்க சண்டை போடலடா, நீதான் சண்டை இழுத்து விடுற. உண்மையதான் சொல்றேன். என்ன உண்மையை சொல்ற? சரிங்க சொல்லுங்க, அவேர்னஸ் சொல்லுங்க. நீங்க சொல்றேன் நீங்க. அதுதான் லவ்வுக்கு தேவை அழகு முக்கியம் இல்ல, அறிவும் முக்கியம் இல்ல. ஓகேங்களா? அறிவு இருக்கணும், அறிவு முக்கியம் இல்ல சொல்ல முடியாது. அறிவும் வேணும். 110 கிலோ தூக்குற லாரன்ஸுக்கு ஒரு நடிகர் ரொம்ப நேரம் ஆகாதுக்குன்னா கேட்டில அப்புறம் டைலாக் இல்லையே, கேக்கல. நீங்க சொல்லுங்க. அதாவது குணம் தான் முக்கியம். ஓகேங்களா? அழகையும் அறிவையும் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்க கூடாது. எப்பவுமே குணம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கும், உண்மையா இருக்கும். சூப்பர். அப்ப நான் வின் பண்ணிடல. எஸ், நீங்க தான் வின்னர். என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? என்ன வேணும் சொல்லுங்க. களிகளே ஊத்துவாங்க, அதான் பிரைஸ் உங்களுக்கு. பொறாம இல்ல, வெம்பால. நல்லா இருக்காது. சொன்ன மாதிரி திட்டுவாங்க ஆடியன்ஸ், ரொம்ப நல்லவங்க, திட்டக்கூடாதுல்ல. நீங்க பதிலுக்கு திட்டி ஒரு வீடியோ போடுங்க, அடுத்து திட்ட மாட்டாங்க. நான் கிண்டலா? இந்த மக்கள் அப்படின்னா இதுவும் பழைய காமெடின்னு சொல்லிடுவாங்க. புது காமெடின்னு சொல்லவா? சொல்லுங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அத வாசிப்போம். சரியா? கண்டிப்பா. என்ன
நீ என்ன நியூஸ் வாசிக்க போறியா? நான் சொல்லுவாங்கல்ல. இருக்கேங்க. ஓ இல்ல மீரான் வந்து நியூஸ் எழுதி போறாராம் புதுசா. நான் வாசிக்க மாட்டேன். இந்த இசை கோயில் அது பேர் என்ன, குயில் பாடுறது கேட்கறது ரெடியா? என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு தெரியுதா? கேளுங்க. என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றா? அவங்க குரல் வந்து அப்படியே குயில் மாதிரி இருக்குன்னு அப்படியே வந்து ப்ரோமோட் பண்றாங்க இப்போ. ஓ உங்க வாய்ஸ் அப்படி இல்ல. வெரி குட். ஏய் நான் அப்படி சொல்லல, நீ தப்பா கொடுக்குற தகவல். நான் அப்படி சொல்ல, நான் சொன்னது மீரான் வந்து ஒரு இது கண்டென்ட் கொடுக்கறதா சொன்னாங்கல்ல. ஆமா அதுக்கு சொன்னேன். அந்த ஒரு மூவில வருமே சித்ரா மலையில் நனைய தயாரா. இசை மலையில் நனைய நீங்க ரெடியா அப்படின்னு மீரான் கையில மைக்க கொடுத்து வீடியோவோட போட்டு விட்டுருங்க. அபி இப்படி ஒரு சுத்து அப்படி ஒரு சுத்து. மீரான் கரெக்டா பண்ணோம். ரைட்ல 2 தடவை, லெஃப்ட்ல 2 தடவை மைக்க சுத்தணும். அந்த படத்துல காமெடி சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஆமா அந்த பட காமெடி வந்து ஆளுநராஜா ஆமா அப்படியே தெரிக்கும். காஜலோட ஆக்டிங் செம்ம. நல்லா இருக்கும். எக்ஸ்பிரஷன் அது தானே நீ பாடுவ மீரான், அது மாதிரி தானே நீ பாடுவ. எனக்கு தெரியும்டா. நான் பாட்டு பாடி பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க சரியா, அவங்க ஏற்கனவே நிறைய டைம் பாட்டு பாடி இன்னைக்கு ஃபுல்லாவே டயர்ட் ஆகி பாட்டு பாடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு எல்லாம் வச்சிருக்கேன். யாரு? நீங்க தான் அது. நானா? உங்களுக்கு நான் பாட்டு பண்ணல இன்னைக்கு. அவன் ஆமா வேண்டாம் சொல்லிட்டாங்க பாடாதீங்க. அதனால வந்து முரட்டுத்தனமா பாட்டு இருக்கும். கொஞ்சம் பாடாதீங்க. நீங்க போட்ட பாட்டு நல்லா இருக்கு பட் நீங்க பாடாதீங்கன்னு சொன்னேன். அவர் கம்போஸ் பண்ண பாட்டு நல்லா இருக்கு. நான் கம்போஸ் பண்ணி எங்கயாவது சொன்னேன்னா நான் சொல்றேங்க. நான் இல்லங்க. தற்பெருமை. ஆமா தன்னடக்கம் இல்ல. ஆமா அதான் கரெக்ட். சரி உங்களுக்கு இத பத்தி, அது பேர் என்ன, விதி பத்தி நம்பிக்கை இருக்கு சொன்னீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் வேணும்னு நினைச்சேன், நடந்துச்சு. நானும் மனசுல என்ன அதிகமா நினைக்கிறோமோ அது வந்து அது கெட்டதோ நல்லதோ எதை அதிகமா நினைக்கிறோமோ அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சோ அதை நான் கான்பிடென்டா நம்புறேன். உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு. நிஜமாவா? அது நல்லதா கெட்டதா? இப்ப நீங்க சொல்ல நெகட்டிவா இருப்பீங்க. இருங்க நீங்க சொல்ல நெகட்டிவா இருப்பீங்க கரெக்டா? புரியல. இப்ப எல்லாருமே வந்து ஒரே எண்ணத்துல இருக்க மாட்டாங்க. நெகட்டிவா சில நேரம் வந்து நம்மளுக்கு திடீர்னு மூட் ஆஃப் ஆகும் தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி மூட் ஆஃப் ஆகும் போது நீங்க இப்போ ஒரு விரும்பின பர்சன் பத்தி நீங்க ஒரு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. ஆமா. அதாவது உங்க மைண்ட் வந்து உங்க கண்ட்ரோல் சொல்றீங்க இல்லங்க. ஜோசியம் கிடையாது, நார்மல். இது ஜோசியமா என்ன? நீங்க சொல்ற வேகம் டோன் இதெல்லாம் சோசியம் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன். ஜோசியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இது வந்து என்னன்னா ஜோசியெல்லாம் உண்மைதான். லாஜிக்கா சொல்றது கவுன்சிலிங் மாதிரி கிட்டத்தட்ட. இல்லங்க ஜோசியெல்லாம் உண்மைதான் தெரியுமா? ஓ அப்படியா? ஜோசியம் சொல்றீங்க. நேத்து கூட ஒரு டெமோ காமிச்சேனே உங்களுக்கு. டெமோ நீங்க அப்படி சொல்றீங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட மாட்டிருன்னு. ஓ ஓகே ஓகே. சரிமா. சரி இப்ப நீங்க ஜோசியம் பத்தி சொல்றீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து ஒரு அது என்ன சொல்றது தமிழ்ல கவுன்சிலிங்க்கு மன்னர் ரீதியான ஆமா விழிப்புணர்வே சொல்லலாம். விழிப்புணர்வு மன்னர் ரீதியான ஒரு இது விழிப்புணர்வு வராது. ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி தான். கரெக்டா? என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து எப்பயும் ஒரே மைண்ட் தான் இருக்க மாட்டீங்க. இப்பமா ஒரு இதுல திடீர்னு நீ பேச ஆரம்பிச்சா ஒரே மைண்ட்ல இருக்க முடியும்? புரியல.
அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, சிரிக்காங்க பத்தியா? ஓகே ஓகே. அது நீடா நீ பாவம் ஒரு பெரியவரை இப்படி தொட்டி விட்டுட்டிய பிபி விட்டு. சொல்லுங்க மருமகளே. அதுதான்டா பெரியவரே. அப்புறம் முதியவரே. பெரியவரே முதியவரே முதியவரே முதியோரே. முதியவரே. முதியவரே. நான் ஏன் இந்த 2 வார்த்தை பயன்படுத்துறேன்னு ஆடியன்ஸ் தெரியாது இல்லையா? கண்டிப்பா இல்ல இந்த ஆடியன்ஸ் மட்டும் நான் இதை கன்வே பண்ணிடுறேன். ஒரு ராங் நம்பர் எனக்கும் வந்திருக்கு குரூப்ல இருந்து, அதே ராங் நம்பர் வந்து இந்த பொண்ணுக்கும் வந்திருக்கு. நான் வந்து சின்ன பையன் தான் சரிங்களா, என்கிட்ட வந்து முதியவரே என்ன பண்றீங்க முதியவரேன்ட்டு என்னோட 25 வயசுல வந்து பேசுறாப்புல. இந்த பொண்ணுக்கு வந்து வயசு 18 19 சரிங்களா. என்ன தெரியுமா பேசினாப்புல, சொல்லுங்க மருமகளே அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு வயசு எவ்வளவு கேட்டீங்கன்னா 18. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க மருமகளே. ஆமா சரி அக்கா. அதான் இப்போ நீங்க ஒரு மைண்டா, இப்ப நீங்கல்ல யாருமே வந்து எல்லாம் ஒரே மைண்டா ஹாப்பியாவோ ஒரே டைம்ல ஹாப்பியா எல்லாம் இருக்க முடியாது. சில நேரம் மூட் ஆஃப் ஆவாங்க. அது ஏன் எதுக்குன்னு கூட தெரியாது. சில பேர் காரணத்தோட மூட் ஆஃப் ஆவாங்க, சில பேர் காரணமே இல்லாத திடீர்னு மூட் ஆஃப் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஆமா. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க? நான் வந்து அந்த பெரியவரெல்லாம் நான் மூட் ஆஃப் ஆக்கல, அவரே மூட் ஆஃப் ஆகிட்டு என் பக்கம் திருப்பினாரு சரியா. அதெல்லாம் இதுக்குள்ள வந்து பொதுவா பேசுறாங்க. நான் சொன்னது இப்ப ஒரு லவ் இத பத்தி எடுத்துட்டு வாங்க. யார் லவ்ங்க? இப்ப நீங்க ஒரு யார் லவ்? எங்க ஜெனரலா பேசுறாங்க அவங்க. ஜெனரலா சொல்றது. நீ ஏன் யார் லவ் எல்லாம் பேரு டீடைல் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்க கூடாது. நீ போன டைம் கூட சொன்னீங்கல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சொல்லிக்கவா அப்படி கேட்டீங்கல்ல, நான் கூட சொன்னேன் வீட்டு அட்ரஸ் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. என்ன சொன்ன புரியல. லைவ்ல கதையை மட்டும் சொல்லுங்கன்னதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சொல்லவா அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா சரி போங்க கண்டிப்பா. இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வை, இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வை, வேற எதுவும் ஞாபகம் வைக்க. ஆமா நீங்க பல்ப் வாங்கின இடம் அதனால மறக்க முடியாது. சொல்லுங்க. உனக்கு கொடுக்குறோம்டா பல்ப். இரு ஏங்க நீங்க எங்க அதுதான் நாங்க பேசாதீங்க. அது வந்து ராங்கி, அது ஒரு வாயாடி தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம். அது நீதான் வாயாடண்டா, நீ வாயாட. ஓகேங்க ஓகே கூல் கூல். அப்படி வார்த்தைலாம் கிடையாது. அப்படி வார்த்தையே கிடையாது. வாயாட வாயாடி இருக்கும்போது ஆப்போசிட் இது வேர்ட் வாயாடன் தானே. ஆமா வாயாடன். வாயாடன் நீ வாயாடி அவ்வளவுதான். நீ சொல்லு கண்டினியூ. நீ வாயாட அவ்வளவுதான். நீ ஷட் அப் பண்ணு, நாங்க 2 பேரும் பேசுறோம். நீ கம்முனி இட்லி சாப்பிடு. கேட்டீங்களா? ஷட் அப் பண்ணணுமா? நாட்டாம படுத ஒரு பிக்சர் சாப்பிட்டுட்டுன்ற மாதிரி இட்லி சாப்பிடு சொல்றேன். செட்டப் பண்ணு சொன்னவங்களே செட்டப் பண்ணி வீடியோ போட்டு விட்டாங்க. நேயர்களே இது 18 கூட்டல், ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். கண்டினியூ பண்ணுங்க. ஆக மொத்தம் நீ இந்த கவுன்சிலிங் பத்தி பேச விட மாட்டார் தானே. கரெக்ட்டா அந்த வார்த்தையை கொடுங்க மேடம். பூந்தறற. அதான் நீங்க பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க. ஆடியன்ஸ் ஏதோ சொல்ல வாரீங்க கேக்கட்டும். இப்போ நீங்க மூட் ஆஃப் ஆவறீங்க வெச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு 2 பேரும் ஆ காட்டுங்க, ஆளுக்கு ஒரு வாய் விட்டுறேன். நீயே தின்னு. ஆளுக்கு ஒரு வாய் இட்லி வாங்குங்க. ஏண்டா அத பிரியாணி குடுக்கும்போது சொன்னீங்க அக்கா வந்து சொல்றப்பா நீங்க நீங்க பேச இந்த ஜென்மத்துக்கு அவன் கவுன்சிலிங் சொல்ல விட மாட்டாங்கக்கா, விட்டுருங்க. நம்ம சொல்ல வந்து மறந்து போயிடும். சொல்லிடலாமா அவங்களுக்கு அது என்ன கவுன்சிலிங் சொல்ல போறாங்கன்றத? அதுதான் சொல்றேன், அத சொல்ல விட கொஞ்சம் டீடைலா சொல்லணும். அப்படி பார்த்தா இவன் ஒன்னும் சொல்லவே விட மாட்டான். சொல்லுங்களேன், ஆடியன்ஸே கமெண்ட்ல போடுவாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம். சொல்லுங்க. அது ஆடியன்ஸ் கமெண்ட்ல போட்ட நீ ஏன்டா கமெண்ட் குடுக்குற நடுவுல? என்ன போடுவாங்கன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு கமெண்ட். ஆமா ஆமா அதேதான் நான் சொல்றேன். நீ திரும்ப உனக்கு அதே கமெண்ட் தான் வரும் பாத்துக்க உன் சேனலுக்கு. எங்களுக்கு நீ கழுவி ஊத்துனா உனக்கு தான் கழுவி ஊத்துவாங்க. என்னக்கா சொல்லுங்க கேப்போம். இந்த ஒரு படத்துல ஏதோ ஆரம்பத்துல இருந்து இந்த கவுண்டர் பண்ணி சொல்லுவான். அதாவது
கவுண்ட் பண்ணிடல, இவன் சொல்லுவானு யாரு, வடிவேலு. ஆமா. இந்த 1 ரூபாய், அதாவது நீங்க கோடீஸ்வரன் ஆவது எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க கோடீஸ்வரன் ஆகுவீங்க அதை பத்தி நான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்ல போய் நிப்பானு. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு இருப்பான். குறுக்குல ஒருத்தன் பேசினே இருப்பான். டேய் நிறுத்துடா, நான் பேச வந்து மறந்துடுவேன், சரி நீங்க பேசுங்க அப்படின்னும். அப்புறம் இந்த 1 ரூபாய் வச்சு அதாவது அப்படின்னுவான். அப்ப இன்னொருத்த வந்து கேளு, அந்த 1 ரூபாய் வச்சு எப்படிடா இது பண்ணுவேன். டேய் இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன தெரியுது, ஏதோ கவுன்சிலிங் சொல்லிட்டு மறந்துட்டாப்புல. மறக்கல நீ இப்படிதான் குறுக்கல புண்ணு பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன் வடிவேல் மாதிரி. மறக்கிறீங்க, பேசுங்க. நான் சொல்லல. என்னது சொல்லல? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ பேசு. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், நான் தனியா சொல்லிட்டேன். அக்கா இன்னொரு தடவை அவன் குறுக்குல வந்தா இந்த டாபிக்கே பேச மாட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ சண்டை போட்டுறதுமா. மேடம் வந்து சொற்பொழி ஆடுற போறாங்க, முன்னாடி கோடி பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா அவன் உன்னை கொட்டுன்னு கொட்ட போறாங்க. கொட்ட மாட்டாங்க. எங்க அம்மா வந்தாலும் நீ ஓடிட மாட்ட. சவுண்ட் கேட்டால ஓடிட மாட்டேன். ஏன்டா இவ்வளவு காண்டு, வாயை கழுவுடா போயிட்டு. அததான் சொன்னேன், போய் அந்த ஃபெனாயில் ஊத்தி கழுத்துவப்போ. ஏதோ சொல்லணும்னு விருப்பப்படுது இந்த உலகத்துக்கு, நல்லா கேட்போம் சரிங்களா? நம்ம 2 பேரும் அமைதியா இருந்து 2 பேரும் அமைதியா இருந்தா ஊன் கொட்டினாதான் நான் சொல்லுவேன். நீங்க ஊன் சொல்லுங்க. நீங்க என்ன கதை கேட்காம தூங்க போயிட்டீங்களா நைஸா? இல்ல தனியா பேச விட்டுட்டு. ஒண்ணு இல்லைங்க, நாங்க வந்து கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணலான்ட்டு. சொல்லுங்க. லைவ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? லைட் அவங்க வீட்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்றாங்களா அவங்க வீட்ல? எஸ். ஓகே, நல்லா கேளுங்க. கிட்ட காது வச்சுக்கிட்டீங்களா 2 பேரும்? ஐயோ நல்லா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கமான் 2 பேரும் கிட்ட வந்தீங்களா? ஏய் காது கிட்ட தண்ணி வச்சிருக்கேன். போதுமா? அதான் இப்போ நம்ம மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஓகேங்களா? நம்மளுடைய மனநிலை, ஓகேவா? தமிழ்ல பேசுவோம். நம்ம மனநிலை வந்து ஒரு நிலையா இருக்காது. ஆமா. சில நேரம் ஹாப்பியா இருக்கும், திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் இருந்தாலும் இருப்போம், இல்லைன்னா எதோ பத்தி யோசிச்சுட்டோ திடீர்னு நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் அம்மாட்ட நீ மாட்டி இருக்க, அதனால மனநிலை அப்படிதான் தெரியும். பாருங்க அக்கா. இல்ல ஆமான்னு சொல்லி சொந்த கதை சோக கதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். ஆடியன்ஸ் தெரியாது. சொந்த கதை சோக கதை எல்லாம் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட சொல்லவே மாட்டேன். இல்ல நீங்க சொல்லுங்க, ஆமான்னு சொல்லிடுங்களேன். அந்த மனநிலை எக்ஸாம்பிளா சும்மா சொல்லுங்க. மறுபடியும் குறுக்குல மறுபடியும் பேசினா எப்படி புரியும்? என்னன்னா அந்த மாதிரி இருப்போமா, அப்ப வந்து நம்ம தப்பா யோசிக்க தோணுது, ஓகேவா? ஓகே. அப்ப அந்த தப்பா நீங்க யோசிக்கிறீங்களா, அது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அதை நான் கொஸ்டினா உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நீங்க வந்து ஒரு மனசு கஷ்டமா உட்காந்துருக்கீங்க, நீங்க ஒரு என்ன சொல்றது, இப்ப ஒரு பொண்ணோ இல்லைன்னா ஒரு பையனையோ ஏதோ ஒண்ணு அவங்கள பத்தி ஒரு நீங்களா ஒண்ணு திங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பத்தி இப்படிதான் அவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா. அது வந்து நடந்திருக்கா? நடந்திருக்கு. அவங்க இப்படிதான் அப்படின்னு நீங்களா நினைக்கிறீங்க, அவங்க அப்படி கிடையாது, ஆனா நீங்க நினைக்கிறீங்க அங்க நடக்குது. புரியுதா? ஆமா புரியுது. நிஜமா நடந்திருக்கா? எனக்காக சொல்றீங்களா? இல்ல ஏங்க உங்களுக்காக நான் சொல்லணும், நடந்திருக்கு. அதாவது நீங்க ஒண்ணு பேடாவும் நினைக்கலாம், அவங்கள பத்தி தப்பா நினைக்கலாம், இன்னொன்னு நீங்க அவங்க நல்லவங்களாவும் நினைக்கலாம். 2 விதமா இருக்கு. இல்ல அவங்கள அதாவது சண்டை போடும்போது கெட்டவங்களதான் நினைச்சோம், பட் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோன்னு மனசுல தோணுச்சு. அதே மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஒரு சிஸ்டர் ஓன் வீட்டு பக்கத்துல நெய்பர் அவங்க, சரியா? அந்த மாதிரி நடந்துச்சு. அவங்க ஒரு சூனியத்தை போட்டுருவோமா? அவங்க நல்லவங்கதான்.
ஹலோ, என்னாச்சு சைலண்ட் ஆயிட்டீங்க 2 பேரும்? இத நான் மீரான் கிட்ட சொன்னேன். நம்ம ஒருத்தங்களை என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவங்க அப்படின்ட்டு. அத ஏத்துக்கல. ஆமா, புரியுதா? இப்ப நீங்க அத உணர்ந்திருக்கீங்க லைஃப்ல நிஜமா. ஏன்னா நம்ம என்ன ஒருத்தங்களை நினைச்சு பாக்குறோம்ன்றது தானே இருக்கு. என்னாச்சு? ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது. எங்க ஆளைய காணாம போயிட்டீங்க? நான் டோர் மூடிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். புரியல. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். ஒரு நேரம் அமைதியா கிடக்கும்ல, சவுண்ட் அமைதியா கிடக்கும்ல. என்ன அமைதியா கிடக்குமா? சொல்லு. வாயை திறந்தாலே காமெடி தான். நீ திறந்து கோமெடி. காமெடி சொல்லு. காமெடி காமெடி சொல்லு. ஆமா, இவ்வளவு நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தல, ஒரு காமெடியாக சொல்றியா நீ? மக்களோட சாப்பிட முடிச்சு கை கழட்டு வந்துட்டேன். எல்லாம் இவங்க. அதான் காமெடியா? நம்மளால மக்கள்கிட்ட திட்டு வாங்க முடியாது. அவங்க கரெக்டா திட்டுவாங்க. அந்த பையன் கரெக்டா கண்டுபிடிச்சா மத்தியா அந்த புள்ள பொடி சொல்லுவாங்க, அந்த பொடி குஞ்சும்பாங்க பொதுவா கிராமத்து சைடுல. இவங்க 2 பேரையும் வாட்டி விதக்குது அப்படிம்பாங்க. அவங்க 2 பேரும் பாவம் சொல்லுவாங்களா? உங்களுக்கே எல்லாம் ஓரல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு வாயாடிட்ட ஒரு பையன் மாட்டி இருக்கான். அதான்டா, அதான் என்ன சொல்லணும். நான் பாட்டுக்கு சிவனேன்னு நான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தேன். இவன் போன போட்டான் பாருங்க. இதுல லைவ்ல வாங்கிட்டேன். எத்தனடா போடுறா பாத்தீங்களா? அதனாலதான் அங்க இருங்க, என் பேரை சொல்லிடாதீங்க. அதுவா வருது. இதெல்லாம் கட் பண்ணிட்டுமா? எதையும் கட் பண்ண கூடாது, அப்படியே போட்டு விடுங்க. சொசைட்டிக்கு நம்ம ஒரு வாயாடி அறிமுகப்படுத்துறோம். அட கடவுளே, நீதான் வாயாடன்னு அறிமுகப்படுத்துறோம். ஆமா, நீங்க சொல்லுங்கக்கா. கமெண்ட்ல வாயாடன்னு நம்ம அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சொல்றேன்ல, ஓகே மேம். கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க. என்னது? கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க. லைக் பண்ணு. அது எனக்கு ஆனா அந்த பொல்ல பேசுது, அதனால ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. பத்தியா? திட்ட மாட்டாங்க, சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அழகா சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் வராம போட்டுட்டாலும் அப்படியே பொறாமப்பட்ட. நீ ஏதாவது ஒரு காமெடியா சொல்லுவீங்க. देखो एक मही के रखेल बांग के सिंतूर लगा रही है, रंग के अनल हट्टी है, किसको भी चाहिए रंजी है அப்படின்ட்டு ஒரு மெசேஜ், ஹிந்தி மெசேஜ் வந்திருக்கு குரூப்ல. குரூப்லயா? ஹிந்தி குரூப்ல. ஹிந்தி குரூப்ல நீ எதுக்கு போன? அதானே, நான் ஹிந்தி குரூப்ல இருக்கேன்ல. தமிழ் தானே.
ஹிந்தி சாங் போடுறதெல்லாம் எதுக்கு நினைக்கிற? அங்க உள்ள ஹிந்திக்காரங்க தான் போட்டு போட்டு விடுவேன். உள்ள வந்து பாட்டு பாடு. உன நினைச்சாடா ஒன்னு நினைச்சு நீ ஒரு பாட்டு பாடு. கேட்டுக்கிட்டீங்களா? அதாவது சொல்றீங்க. பாட்டு பாடக்கூடாது. பாட்டு காடுனா சேனலை இழுத்து மூடிடுவாங்க. ஆமால, ஏன் இது வேறையா? அதனால யாரும் பாடக்கூடாது. ஓ, அந்த சித்ரா தேவி மாதிரி நீ பாடி வச்சிருக்க. இந்த ரெக்கார்ட் எல்லாம் கட் பண்ணா உனக்கு தனியா வந்து பாட்டு காட்டுறேன், சரியா? ஏய் ஆனண்டா ஆனண்டா, உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? காலையில இருந்துச்சு. உங்க அம்மாட்ட மாட்டினியே அந்நேரம் வந்து எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்மடி வாங்க உள்ளார். உன்னை என்னத்த பிடிச்சி போனு கைமா சிக்கனதுக்கே வெளுத்து விட்டுருப்பாங்க. நீ எங்கிட்ட வந்துட்டு அப்படியே படம் காட்டுற வாங்காத மாதிரியே. அப்படியா? வாய்ப்பு இருக்கு. அவங்க அம்மா எவ்வளவு அட்வைஸ் பண்ணி நல்லாதான் சொல்லி தராங்கல்ல? அதெல்லாம் நல்லாதான் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும்னா, கதவை போட்டுட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்ல வேண்டியதானே. ஆனா அதெல்லாம் காமெடி கிடையாது. எது தெரியுமா காமெடி? போனை கொடுக்கும்போது அந்த கடைசி காலம் மட்டும் டெலிட் பண்ணிட்டு கையில கொடுத்துருக்காங்க நம்பரோட. ஒரு கால் கூட இப்ப பேசுன மாதிரி இல்லையா? கொட்டத்திலேயே கொட்டி கட்டி ரெக்கார்டா கட் பண்ணி இதோட முடிச்சுக்கிடுவோம்.